ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா சவாலாக சொல்கிறேன். இதை நீ கேட்ட 24 மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும். இதை நீ நம்ப மாட்டாய். ஆனால் நடந்தபின் உன் சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் செல்லமே. இதோ உன் சாயப்பா உன்னிடம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளது. எப்போதும் என் செல்லப்பிள்ளை தானே நீ. தாய் தந்தை சொல்வதை கேட்பவர் தானே நீ. அப்போ நீ என் சாயப்பா சொல்வதை செவி கொடுத்து கூர்ந்துகள். நான் சொல்வதை சற்று கூர்ந்து கவனமாக கேளு என் செல்லமே. எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவதை சமாளித்து தைரியமாக இருக்கிறாய் என்பதை நான் நினைத்து பெருமிதம் அடைகிறேன். சில நேரங்களில் பொறுப்பாகவும் தெளிவாகவும் முடிவெடுக்கும் நீ ஏன் உன் பிரச்சனைகளை நினைத்து இப்போது உன் நிம்மதியை கெடுத்துக் கொள்கிறாய்? மற்றவர்கள் மேல் எரிச்சல் பட்டு வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளாய். நான் சொல்வதெல்லாம் சரிதானே? ஆம், அவற்றையெல்லாம் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல் இருக்கிறாய். இப்படி இருப்பதால் தான் உனக்கு வாழ்க்கையே நரகமாக தெரிகிறது. ஆகவே பயப்படாதே. இதோ உன் சாயப்பா உன் பிரச்சனைகளை பார்த்து கொள்கிற மாட்டேனா என்ன? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றாலோ, அவர்கள் செய்த காரியம் பிடிக்கவில்லை என்றாலோ அவர்களை விட்டு விலகிவிடு. உன்னை காயப்படுத்தும் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை மனதில் இருந்து அறவே துடைத்து விடு. ஆனால் நீயோ மனதிற்கு பிடிக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்கிறாய். அவற்றையெல்லாம் அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம். உனக்குள் நீயே வேஷம் போடுகிறாய். அது உனக்கு முற்றிலும் நிம்மதி தரவே தராது. மனதிற்கு பிடிக்காமல் பழகுவதனால் மற்றவர்களுக்கு நிம்மதியில்லாத சூழலையே உருவாக்கும். ஆம் செல்லமே, அதற்கு பதில் நீ அவர்களை விட்டு நகன்று விடுவதே மிகவும் நல்லது. அந்த இடத்திலிருந்து சற்று நகன்று போய்விடு. யார் கண்ணிலும் படாமல் அந்த இடத்தை விட்டு நகன்று விடு. அமைதியாக விலகி போவதில் தவறே இல்லை. ஆனால் அந்த அமைதியை அவர்கள் ஏற்க முடியாமல் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அல்லவா? அவர்கள் உன்னை விட்டு விலக நினைத்தாலும் உன்னை காயப்படுத்த தொடர்ந்து பழகிக்கொண்டேதான் இருப்பார்கள். உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள். சண்டை போடாமல் அமைதியாக விலகிக்கொள். அது தவறே இல்லை. அவர்களுக்கு உன்னை விட்டு சென்றதாக தோன்றும். நீ அமைதியாக இருப்பதால் அவர்களுக்கே அவர்கள் தவறு செய்து விட்டோம் என்ற உணர்வு வர தொடங்கிவிடும். இதோ உன் சாயப்பா சொல்வதை புரிந்து நடந்து கற்றுக்கொள். உன் கவலைகளுக்கெல்லாமே மூல காரணமே யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான். எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் துன்பத்திற்கு இடமில்லை. ஆகவே நீ தேடிச் சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும். ஆம், உன் வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இதோ உனக்கு வந்துவிட்டது. மனம் தளராமல் இரு. உன் எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டு விடு என் செல்லமே. நிச்சயம் உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது. இதோ அடுத்தவர்களால் உனக்கு நன்மை எதுவும் இல்லை என்பதை நினைக்கச் செய்யவே இன்று நிறைய அறிவுரைகளை கூறியுள்ளேன். அதன்படி கேட்டு நட என் செல்லமே. வெகுளியாக மட்டும் இருந்து விடாதே. உனது அன்பு குணத்தை, அப்பாவி குணத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். உன்னிடமிருந்து பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். ஏனென்றால் அவையெல்லாம் பஞ்சமத்தியில் உனக்காக வைக்கப்பட்ட முட்கள். அது உன்னை குத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் காலங்கள் மாறிவிட்டன என் செல்லமே. இனி வருவது உனக்கான நல்ல காலம்தான். இதோ உன் சாயப்பா உன்னை கைப்பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன். உலகில் உண்மையான உறவு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் செல்லமே, அதற்காகத்தான் உனக்கு பல பொய்யான உறவுகளை விலக்கி வைத்தேன் உன்னிடத்திலிருந்து. இப்பொழுது நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவற்றை எல்லாம் செய்தேன். ஆனந்தம், ஆம், ஆனந்தம் மன மகிழ்ச்சியை தரும். உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே மன மகிழ்ச்சி வருகிறது.
அதனால் உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி நலமாக வைத்துக்கொள்ள முயன்று கொண்டிருக்கிறேன். கவலைகளை எல்லாம் மறந்து என் மடியில் நீ நிம்மதியாக ஓய்வெடு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே. எதற்கும் காலங்காதே. உனக்கு ஒரு நிமிடம் கூட விடாமல் உன்னை காத்துக்கொள்கிறேன். கண்டிப்பாக உனக்கானவை எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு ஆசீர்வாதங்களாக வழங்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஆம், சவாலாகத்தான் சொல்கிறேன். நீ இதை கேட்ட 24 மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று. இதை நம்பிக்கையுடன் நீ இருந்தால் உனக்கானது எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறி செல்லும். அந்த நேரத்தில் உன் சாயப்பாவை தேடி ஓடோடி வருவாய் என் செல்லமே. எதற்காக? எனக்கு நன்றி சொல்வதற்காக. நேரத்தை வீணாக்காமல் சாதித்துக் கொண்டே இரு. உன் வாழ்க்கை முன்னேறிவிடும். வெற்றியாளர்களின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி பெறுவதை விட உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி நம்பிக்கையுடன் அதில் பயணம் செய். நிச்சயமாக வெற்றி உன் வசம்தான் என் செல்லமே. முடியும் என்று நினைத்து விடாமுயற்சி செய்தால் எட்ட முடியாத நிலவை கூட தொட்டு விடலாம். நமது நோக்கமும் எப்பவும் வானத்தை தொடுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். அப்போதுதான் மரத்தின் உச்சியையாவது உன்னால் தொட முடியும். உனக்காக, உன் வாழ்க்கைக்காக உன் சாயப்பா எந்த எல்லைக்கும் கடந்து செல்வேன். இதோ மாயை என்னும் கஷ்டம் சூழாமல் பார்த்துக் கொள்வேன். தினந்தோறும் என் நாமத்தை உச்சரித்து வா. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் துடைப்பது உறுதி உன் கண்ணீரை. எல்லோருடைய வாழ்க்கையிலுமே முன்னேற்றத்தை அவ்வளவு எளிதாக பெற முடியாது. நீதி நேர்மை கிடைக்கும் என்று நம்பி நீ என்னை நாடி வந்திருக்கின்றாய். இதோ கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நீ துடிக்கிறாய். நான் மனிதர்களைப் போல எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன் என் செல்லமே. திருந்துவதற்கு பல காலங்களை அவருக்காக தருவேன். தடுமாற்றம் கொள்ளாதே. தடுமாற்றம்தான் உன் மனதை அலைக்கழிக்க செய்கிறது. இன்னும் 24 மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என் செல்லமே. அதை கேட்ட பின்பு உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். அந்த உண்மையான செய்தி என்ன தெரியுமா? முயற்சி என்பது நம்மால் முடிந்தவரை செய்வது அல்ல. நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பதே உண்மையான முயற்சி. ஆகவே மற்றவர்கள் தோள் மீது ஏறி நின்று நம்மை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தம் உண்மையான உயரத்தை தான் காட்ட வேண்டும் என் செல்லமே. பிறகு பார், உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. எனக்கெல்லாம் இது கிடைக்காது என்று மட்டும் நினைத்து விடாதே. நம்பிக்கையோடு செயல்படு. உன்னால் முடியாதது என்பது நீ முயற்சி செய்யாதது மட்டுமே தான். எனவே முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை அல்ல, உன் லட்சியத்தை அடையும் வர. ஆகவே உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கப் போகிறது என் செல்லமே. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.